35 வருடங்களுக்கு பிறகு ரஜினிக்கு ஏ சர்டிஃபிகேட் கொண்ட படம் கூலி. இந்த வயதில் ரஜினிக்கு இது தேவையா? கடைசியாக தமிழில் 1989 வந்த சிவா. தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். 1000 சொன்னால் நடிகர் ரஜினிகாந்துக்கு தனி யோகம். ஏன்னா இப்போ அவர் மாதிரி ஒரு சினிமாவில் இந்த வயதில் நடிக்கிறவங்க யாரும் இல்லை. ஒரு 50 வருஷமாக 1975 வந்தார். பெங்களூரில் பஸ் கண்டக்டர் வேலை பார்த்து நமக்கு தெரிந்த விஷயம். அவருக்கு முன்னாடி இந்த அமிதாப் பச்சன்லாம் எப்பயோ ரிட்டையர் ஆகிட்டார். கமல் இத்தனை வருஷம் இல்லை. அதான் மக்கள் நீதி மையம் போயிட்டு இப்போ திமுக ஐக்கியமாயிட்டார். ஏதோ வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு படம் ஃப்ளாப் படம் தான் கமல் நடிக்கிறாரு. விஜய்லாம் இப்போயே காணாமல் போயிட்டார். அதனால் ஜனநாயகன் கடைசி படம் இருக்காரு. ஆனால் 2026 தேர்தல் தோல்விக்கு பிறகு வருவார்னு வைங்க. அஜித்லாம் அவ்வளோ பெரிய ஹிட் கொடுக்கறது இல்லை. தெலுங்கில் யாருமே இத்தனை வருஷம் நடிக்கலை. கர்நாடகாவிலையும் நடிக்கலை, கன்னடத்துலேயும். அந்தளவுக்கு இருக்க ரஜினிக்கு பெரிய சர்க்கிள் எப்போ வந்துன்னா காலா கரிகாலா இதெல்லாம் தான் வந்தது. பிறகு 2.0 நல்லா போச்சு. ஜெயிலர் கூட போச்சு. இப்போ இந்த படம் கூலி. லோகேஷ் கனகராஜினால எப்படி இருக்குன்னு தெரியும். வன்முறைகள் அதிகமாக தான் இருக்கும். ரஜினிக்கு வயதானவர்கள்லேருந்து குழந்தைகள் வரைக்கும் எல்லாமே ஆடியன்ஸ் உண்டு. ஆனால் இந்த இது தேவையா? கட்டாயம் செக்ஷுவல் கண்டென்ட் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வன்முறைக்காக தான் கொடுத்துருப்பான். இந்த அளவுக்கு நடிக்க வேண்டிய சூழலுக்கு ரஜினிக்கு எதுக்கு? கூலி பேர் இதெல்லாம் பார்த்தாலே புரியுது. லோகேஷ் கனகராஜ் அரசு நமக்கு தெரியுது. ஆனாலும் பணத்தின் பேர் ரஜினிக்கு இருக்க பற்று அவரை இந்த வயதில் இவ்வாறு நடிக்க வைக்கிறது. ஆக மொத்தத்தில் தமிழக சினிமாவில் அடுத்த கட்டம் யாரும் கொண்டு செல்லாமல் குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுவதால் தான் இப்படி. ஏன் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமோ ஒரு மிலிட்ரி பேஸ்டு படமோ அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் எடுக்கலாம். எதுவும் தெரியாமல் இந்த மாதிரி ஏதோ குண்டு சட்டில் குதிரை ஓட்டுன்னு கேட்டால் இப்போ LCU அவ்வளோதான். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.